இந்தியாவுடைய பவுலிங் என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்குற மாதிரி இந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுடைய 3வது ஒன் டே மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா சீரீஸ் லாஸ் ஹோம் சீரீஸில் 32 வருஷத்துக்கு அப்புறமா நியூசிலாந்து கிட்ட நம்ம தோக்குறோம் ஒரு ஓடிஐ சீரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்மளுடைய டாப் 5 பேட்ஸ்மேன் எல்லாம் விட்டுட்டு இந்த 6லேருந்து 11 வரைக்கும் கூடிய பவுலர்ஸில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, எதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது அப்படின்றத அட்ரஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரம் பாலம். ஸோ நம்மளுடைய இந்தியன் பவுலிங் யூனிட் அப்படின்றதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னா, நீ பவுலிங் போடுவ சூப்பர், நல்லாவே போடுவ, ரொம்ப சூப்பர், எக்ஸலண்ட்டாக போடுவ, எல்லாம் சூப்பர், ஆனால் அவனுக்கு பேட்டிங் வரலையே தம்பி, என்ன பண்ணுறது, நான் பாவம் அப்படி போய் ஓரமாக உட்காரு அப்படின்னு சில பவுலர்களை துரத்துறதுலேருந்து ஆரம்பித்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த 6 to 11 அப்படின்றது வந்து ஆக்சுவலாக காம்பினேஷனாக பார்க்கும்போது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த நம்பர் 8 பேட்ஸ்மேன் வந்து உங்களுக்கு பவுலிங்கும் சூப்பராக போடணும், பேட்டிங்கும் செம்மையாக பண்ணணுன்ற அந்த இதுக்கு முன்னாடி 6 and 7 எதிர்பார்ப்பாங்கல்ல, அது வந்து இப்போ 8க்கும் அந்த எதிர்பார்ப்பு வந்திருக்கு இப்போ. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காம்பினேஷனாக எல்லாமே நல்லா தான் இவங்க எதிர்பார்ப்புக்கு உட்காந்துருக்கு. பட் அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா தான் உங்களுடைய ஒரு பேட்டர் ஹூ கேன் ஆல்சோ பவுல். இல்லை அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், ரெண்டையும் சூப்பராக ஈக்குவலாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஹார்திக் பாண்டியாவோட ஸ்லாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் வந்து எங்களுக்கு T20 வேர்ல்டு கப் விளாடணும், அதனால் கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு. அந்த ரெஸ்ட்டில் யார் விளாடுவா? நிதிஷ்குமார் ரெட்டி விளாடுவார். ஏப்பா நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பரான பிளேயர்னு சொல்லி டெஸ்ட்டுக்கெலாம் ட்ரை பண்ணிங்களேப்பா அவரை. ஆமாம் ட்ரை பண்ணோம், அங்கேயும் ஹார்திக் பாண்டியா இல்லைன்றனால டெஸ்ட்டுக்கு அவர் வச்சுருக்கோம். பட் இப்போ ஹார்திக் பாண்டியா இல்லாதப்ப டெம்பரரியாக இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். சரி, கன்சிஸ்டண்ட்டாக அவர் எதில் யூஸ் பண்ணுவீங்க அது தெரியல. கன்சிஸ்டன்சிங்கிறதுக்கும் பிசிசிஐக்கும் சம்மந்தம் இல்லாமல் போய் ஒரு 7-8 வருஷம் ஆகுது அப்படின்றாங்க. புரியல எனக்கு. ஸோ இப்போ நிதிஷ்குமார் ரெட்டியா ஹார்திக் பாண்டியாவா, 2 பேரில் யாராவது ஒருத்தங்க நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக பிளேயிங் லெவனில் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தங்க, இவர் இருந்தால் இவர், அவர் இல்லைனா இவர், இவருக்கு 5 மேட்ச் அவருக்கு 5 மேட்ச் அப்படி இல்லை. இந்த வருஷம் முழுக்க நம்ம 12-13 ஓடிஐ மேட்ச் விளாடுறோம் அப்படின்னா அந்த 13 ஓடிஐ மேட்ச்லையும் உங்களுடைய நம்பர் 6 ஹார்திக் பாண்டியாவா நிதிஷ்குமார் ரெட்டியா முடிவு பண்ணிக்கணும். ஃபார்மெட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா T20 வேர்ல்டு கப் இல்லாத நேரத்துலலாம் ஹார்திக் பாண்டியா அடிப்பட்டாலும் பரவாயில்ல, ஆடு நீ தானே 6 அப்படிம்பீங்க. T20 வேர்ல்டு கப் கிட்ட வருது அப்படின்னா ஹார்திக் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற நேரம் இது, ஏன்னா அடுத்த மாதம் நமக்கு T20 வேர்ல்டு கப் வேணும், அதுலேயும் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ மட்டும் ஹார்திக் மேலே உங்களுக்கு அதிக அக்கறை வரும். ஸோ இந்த கர்மத்தை தூக்கி போட்டுட்டு ஹூ இஸ் யோர் நம்பர் 6 ஃபார் ஓடிஐ அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஹார்திகா நிதிஷா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, நம்பர் 7ல் இருக்கக்கூடிய ஜடேஜாவுடைய ஸ்லாட்டு. ஜடேஜா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் ஒரு காம்பினேஷனில் இதுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்தார். ஆஷ் ஜட் அப்படின்ற ஒரு காம்பினேஷன், ட்வின் ஸ்பின் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி பேப்பர் ஹெட்லைன்ஸ் வராத நாட்களே கிடையாது. எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் இவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் தோனி கேப்டன்சியில் ராக்கெட்டாக போயிருந்துச்சு நம்மளுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட். பிரச்சனையே இல்லாமல் ஒரு கும்ப்ளேக்கு அப்புறம் ஹர்பஜனுக்கு அப்புறம் அஸ்வின் வந்தாருப்பா, கூடயே ஜடேஜாப்பா, ஸ்பின் ட்வின்னுப்பா இப்போ நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ராக்கெட் ஹையாக போயிட்டு இருந்த இந்தியாவுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அப்புறம் எங்கே போச்சுன்னா விராட் கோலியோடைய கேப்டன்சியில் குல்ச்சா அப்படின்னு போச்சு. ஆஷ் ஜட் என்ன தோனி கொண்டு வராரு, நான் கொண்டு வரேன் குல்ச்சா அப்படின்னாரு விராட். சரி ஓகே, அதுவும் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேரும் செம்மையாக அந்த காம்பினேஷனில் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது ரோஹித் சர்மாவுடைய டைமை முடிச்சு கில் வந்ததுக்கு அப்புறமா இப்போ கில் எடுக்கிற கால் கிடையாது, எல்லாமே காலு கை எல்லாமே கம்பீர் எடுக்கிறது தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆஷ் ஜட்லேருந்து ஜட்டை தூக்கு, அப்புறம் குல்சாலேருந்து குள்ள தூக்கு, குல் ஜட் அப்படின்னு அவனை கொண்டு வரேன்றார். எனக்கு புரியல. இப்போ இவருடைய இந்த காம்பினேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, ஜடேஜாவும் இக்கனாமிக்கலாக போடுவார், விக்கெட் டேக்கிங் பண்ண மாட்டார் பெருசாக. இப்போ இந்த பக்கம் நீங்கள் குல்தீப் அண்ட் சஹாலில் பார்த்தீங்கன்னா, சஹால் வந்து விக்கெட் டேக்கிங்கு, குல்தீப் வந்து இக்கனாமிக்கலாக போடுவார். அவர் அடிக்க எங்கேயாவது போனாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி அவர். ஸோ இதுதான் வந்து காம்பினேஷன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விக்கெட் டேக்கிங் ஆஷ் ரிட்டையராக வச்சுட்டாங்கன்னு வச்சுப்போங்க, அதை விடுங்க. இப்போ இந்த பக்கம் அங்கேருந்து பாக்கி இருக்கிற ஜட்டை தூக்குறாங்க, இங்கேருந்து வந்து குள்ளை தூக்குறானுங்க. குள்ளு ஜட்டுன்னு எப்படி போட்டாலுமே அது ஒர்க் அவுட் ஆகலை. இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ 7 and 9ல் விளாடுற இந்த 2 பேருக்கு நடுவில் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியே இல்லை. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனால் தான் மேட்ரு வேலைக்கு ஆகும், அது நடக்க மாட்டேங்குதுன்ற ஒரு பிரச்சனை. ஸோ நம்பர் 8ல் இங்கே யார் இருக்கிறா அப்படின்னா நம்மளோட ஹர்ஷித் ராணா. இவர் ஒருத்தர் தான் இப்போத்துக்கு இந்த 6 to 11ல் கரெக்டாக உட்காண்டா இருப்பான்னு சொல்லலாம். ஒரு மேட்டரில் நான் சொல்லுவேன், கௌதம் கம்பீர் வந்து ஆக்சுவலாக தலைவன் சரியாக தான் பேசியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நம்பர் 8க்கு ஹர்ஷித் ராணா சூப்பராக செட் ஆவார்னு. ஷர்துல் தாக்கூர், புவனேஸ்வர் குமார், தீபக் சஹார் ஸ்லாட்டில் இவங்க என்ன வந்துட்டு ஹர்ஷித் ராணான்றாங்க. ஹர்ஷித் ராணா அப்படிப்பட்ட ஒன்றும் பேட்டர்லாம் பெருசாக கிடையாது. நான் கூட வந்துட்டு போன மாதம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் ஐ டேக் தட் பேக். ஹர்ஷித் ராணாவோடைய பேட்டிங் அப்படின்றது வந்துட்டு அமேசிங்காக இருந்துச்சு. இந்த மேட்ச் கிட்டத்தட்ட நம்ம ஜெயிச்சிருந்தோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு. அதுக்கு காரணம் ஹர்ஷித் ராணா. முதல் ஒன் டே மேட்ச்லேயுமே ஹர்ஷித் ராணாவோட நல்ல பேட்டிங்கை காட்டினார். நம்ம ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமும் ஹர்ஷித் ராணா. ஸோ ஹீ இஸ் ஆக்சுவலி ஃபிட் ஃபார் நம்பர் 8. பட் ஒரே ஒரு விஷயம், he should be consistent.
நாட் ஓன்லி வித் த பால் பட் வித் த பேட். பிகாஸ் 8ல் இருக்கிறவங்களும் பேட்டிங் பண்ணியே ஆகணும், ஏன்னா பேட்டிங் டெப்த் நம்பர் 8 வரைக்கும் போகணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு இந்தியா கிட்ட வந்திருக்கு. நாளைக்கு அது 9, 10க்கும் போகணும்னு வச்சுப்போம், அது அடுத்த விஷயம். பட் இப்போத்துக்கு நம்பர் 8 ஷுட் பேட் அண்ட் பவுல் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஸோ எ பவுலர் ஹூ கேன் பேட். அப்போ எனக்கு ஹர்ஷித் ராணா பேட்டிங் சூப்பராக பண்ணுறாரு, இவர் தான் 8ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் அந்த கன்சிஸ்டன்சியை கொடுத்தாரு அப்படின்னா இது நல்லா இருக்கும்ன்றது ஹர்ஷித் ராணா இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன். 9ல் ஏற்கனவே நான் குல்தீப் யாதவ் பற்றி பேசியிருந்தேன். காம்பினேஷன் மிஸ் இருக்குது. இன்னொன்று, அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் நீங்கள் கொடுக்கவே இல்லை. டெஸ்ட்டு வேணால் விளாட்றியா ஒரு நாள்? இல்லை நல்லா போடுற டெஸ்ட்டில் இந்த ரெட் பாலில் போட்ட மாதிரியே நீ ஏன் வந்துட்டு T20 போடக்கூடாது நாளைக்குன்ட்டு அடுத்த மாதம் தெரியும் T20. அப்புறம் நல்லா போடுறிய இதுலேயும் ஒன்றும் சரி நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு ஏய் நீ ஏன் ஓடிஐ விளாடக்கூடாது, நல்லா தானே போட்டிருந்தோம், உன்னை யார் எடுக்கல, லூசு பிள்ளை நீ தான்டா எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டோன்னே அப்படியா சரி ஒரு நிமிஷம் சரி வா இந்த விளாடு அப்படின்னு சொல்லி அப்புறம் இப்போ ஓடிஐயில் விளாட வைக்கிறேன். ஸோ அவருக்கும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ரன் கிடையாது, எந்த ஃபார்மெட்டுக்கு அவர் போடுவார்னு உங்களுக்கு மைண்டில் ஒரு தாட் ப்ராசஸ் கிடையாது. அவரையும் கெடுத்து குட்டிச்சவராக்கியாச்சு குல்தீப்பை. அப்போ இன்னைக்கு இவரை வந்துட்டு ஒரு திடீர்னு ஓடிஐயில் கொண்டு வந்து போடுறாங்கும் போது அவருக்கு அந்த ஃபார்மெட்டுக்கு செட் ஆகணும், இந்த கேப்டனோட செட் ஆகணும், வேவ் லென்த் இருக்கணும், காம்பினேஷனில் யார் அந்த சைடு போடுற பவுலர். சஹால்லாம் கிடையாது, உன்னையே தான் கூப்பிட்டு வந்தேன், வேற யார் சார் இருக்கா, ஜடேஜா இருக்கிறார் போடுறியா அவரோட அப்படின்னா 2 பேருக்கும் இந்த கெமிஸ்ட்ரி செட் ஆகணும். ஸோ இதுதான் குல்தீப் யாதவ் விக்கெட்லெஸ்ஸாக ஜாஸ்தி போகிறதுக்கும் இல்லை கொஞ்சம் ஹையான் எக்கானமி போகிறதுக்கு காரணம். பிகாஸ் நீ விக்கெட் டேக்கிங்கும் நீ தான் எடுத்தாகணும், இக்கனாமிக்கலும் நீ தான் போட்டாகணும், 2 ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட கொடுக்கப்படுது. ஸோ இது குல்தீப்னால ஏன் எஃபிஷியண்ட்டாக அவருடைய ஃபுல் பவருக்கு விளாட முடியலன்றதுக்கான காரணம். நம்பர் 10, உங்களோட ஜஸ்பிரிட் பும்ரா யார் சார்? ஹூ இஸ் யோர் நெக்ஸ்ட் ஜஸ்பிரிட் பும்ரா ஃபார் ஓடிஐ? இது பிசிசிஐ பார்த்து நம்ம கேட்குற கேள்வி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஜஸ்பிரிட் பும்ராவும் ஏன் ரெஸ்ட் பண்ணப்படுறாரு? ஜஸ்பிரிட் பும்ரா என்னோட நம்பர் 1 ஓடிஐ பவுலர், ஆனால் இப்போ T20 வேர்ல்டுக்கு வரப்போகுது, அதுக்கும் எனக்கு ஜஸ்பிரிட் பும்ரா வேணும், அதனால் ஐ எம் சாரி இந்த சீரீஸை விளாட மாட்டார். இப்போ தோற்று போயிடுச்சு பரவாயில்லையா இந்தியா, எனக்கு கப்பு தான் சார் முக்கியம். இந்த கோச்சு எத்தனை ஐசிசி கப் அடிச்சு கொடுத்தாரு, இந்த கேப்டன் எத்தனை ஐசிசி கப் அடிச்சாங்க, அதுதான் சார் எல்லாரும் பேசுகிறாங்க. கடைசியில் இந்த குட்டி குட்டி ஓடிஐ சீரீஸ் பற்றிலாம் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ வந்துருச்சு எல்லா நாடுகளுமே, முக்கியமாக பிசிசிஐ எய்ம் பண்ணுறது இந்த பிக் டோர்னமெண்ட்ஸோடைய கப்பு தான். எனக்கு ஐசிசி கப் அடிச்சா போதும், சுற்றி முற்றி நான் ஹோம் சீரீஸ் தோற்று போனால் கூட கவலை இல்லை. 32 வருஷத்துக்கு அப்புறம் நியூசிலாண்டு என்னை தோக்கடிக்கிறானா ஹோமில் அழிச்சிட்டு போட்டும், இந்த மைண்ட் செட் மாறியே ஆகணுன்றது நான் சொல்கிற ஒரு முக்கியமான என்னோட அபிப்பிராயம். அப்போ இங்கே உங்களுடைய ஜஸ்பிரிட் பும்ரா யார்? அவருக்கு ஏற்கனவே ஒர்க் லோடு மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா நேரங்களையும் அவர் ரெஸ்ட்லேயே தான் பாதி நாள் போய்க்கிருக்காரு. ஒத்துக்கிறோம், சரி அவருக்கு பேக்கில் பெரிய பிரச்சனை இருக்குது, அவருடைய யூனிக் பவுலிங் ஆக்ஷன்னாலே ஒரு பெரிய இஷ்யூ அவருக்கு. இன்றைக்கு மேலே ரொம்ப பண்ணால் நாளைக்கு என்னுடைய வாழ்நாள் முழுக்க எனக்கு என் முதுகுடைய பிரச்சனை என்னை பாதிக்குன்ற அளவுக்கு அவர் மெடிக்கல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு ஜஸ்பிரிட் பும்ரா பிசிசிஐ கிட்ட. அப்போது உன்னுடைய அடுத்த ஜஸ்பிரிட் பும்ரா ஓடிஐயில் யார்? பிரசித் கிருஷ்ணாவை ட்ரை பண்ணுறீங்க, கேவலமாக இருக்குது, அவரால் ஒன்றும் பண்ண முடியலன்றது தெரியுது. திரும்பவும் வாய்ப்பு கொடுக்க போகிறீங்களா, அது உங்களுடைய இஷ்டம். நான் பிரசித் கிருஷ்ணா ஒர்ஸ்ட் பவுலர்னு சொல்ல, பட் ஓடிஐக்கு இப்போத்துக்கு அவர் தேவையான்றதை யோசிச்சுக்கோங்க. அது ஒன்று. ஹர்ஷ்தீப் சிங் நல்லா போடுறாரு, அவரை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரனில் கொண்டு வரணும். ஹீ இஸ் யோர் நம்பர் 11. ஸோ நம்பர் 11 இருக்கிற ஹர்ஷ்தீப் சிங் அப்படியே இருக்கட்டும். ஆனால் நம்பர் 10 இருக்கிற ஜஸ்பிரிட் பும்ராக்கு பதிலாக நீங்கள் ஓடியில் யாரை ட்ரை பண்ண போகிறீங்க, இதுதான் கேள்வி. சிராஜே இப்போ ட்ரை பண்ணீங்க, சிராஜ்னால ஏன் ஒழுங்காக போட முடியல? ஏன்னா சிராஜ் கூட நீங்கள் கன்சிஸ்டன்ட் ரன் கொடுக்கல. 2023 வரைக்கும் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்கள், முகமது சிராஜ், ஜஸ்பிரிட் பும்ரா, முகமது ஷமி 3 பேர் நல்லா போட்டிருக்கிறாங்க, சூப்பராக போட்டிருக்காங்க ஈக்குவலி. நீங்கள் 3 பேரோட ஓடிஐ ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, டு பி வெரி ஹானஸ்ட், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கனாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் நம்பினாலும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன், ஷமி இஸ் ஆக்சுவலி பெட்டர் தேன் ஜஸ்பிரிட் பும்ரா when it comes to ODI. இதை யார் எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? பிசிசிஐ சொல்லுது என்னோட நம்பர் 1 பவுலர் இந்த வேர்ல்டு அக்ராஸ் ஃபார்மட் என் ஜஸ்பிரிட் பும்ரா அப்படின்னு. அதே ஜஸ்பிரிட் பும்ரா இருக்கிற உங்களுடைய ஸ்குவாடில் தான் முகமது ஷமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, அவரை கழட்டி விட்டீங்க. என்னங்க 34 ஆகுது, திரும்ப உள்ளே வரணும், திரும்ப நீயே வெளியே அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டு இன்றைக்கி அவர் திரும்ப உள்ளே வர்றது கஷ்டம் சொன்னால் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ முகமது ஷமியையுமே இந்த ஸ்குவாடில் உள்ளே கொண்டு வரணும். ஆன் ஸ்க்ரீன் நான் காட்டுறேன், முகமது ஷமியோடைய ஸ்ட்ரைக் ரேட் இன் ஓடிஐ ஹவு மச் பெட்டர் தேன் ஜஸ்பிரிட் பும்ரான்னு பாருங்கள். ஜஸ்பிரிட் பும்ரா அண்ட் முகமது சிராஜ் வெரி மச் சிமிலர், 2 பேருக்கும் ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். ஆனால் பை ஃபார் ஸ்ட்ரைக் ரேட் பொறுத்த வரைக்கும் ஷமி இஸ் பெட்டர் தேன் போத் ஆஃப் தெம். ஆனால் ஷமிக்கு இன்றைக்கி ஓடிஐயில் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் அப்புறம் இடம் கிடையாது. கேட்டால் இன்ஜுரியும் பாருங்க, இன்ஜுரி எத்தனை நாள் அவருக்கு, அந்த இன்ஜுரி இல்லாமல் எத்தனை நாள் நீங்கள் வெளியே உட்கார வச்சிங்க? அவர் திரும்ப உள்ளே ப்ரூவ் பண்ணிட்டாரு, லோக்கல் கிரிக்கெட்டில் செம்மையாக விளாட்டுருக்காரு, டொமஸ்டிக்கில் போட்டு அடின்னு அடிக்கிறாரு, சரியான விக்கெட் இருக்கிறாரு, அவருக்கு ஏன் இன்னும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல? பிரசித் கிருஷ்ணாவை ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க நீங்கள். ஸோ த பவுலிங் லைனப் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பாயில்ட்.
2 காரணம். ஒன்று, நல்லா விளையாடிட்டு இருந்த சிராஜ் அண்ட் ஷமியை வெளியே தூக்கி போட்டாங்க. சிராஜ் அவ்வளோலாம் சூப்பராக ஓடிஐயில் போடலன்னு சொன்னால் ஆன் ஸ்க்ரீன் சிராஜோடைய ஸ்டாட்ஸையும் வச்சுக்கோங்க. ஷமி, சிராஜ், பும்ரா 3 பேர் ஸ்டாட்ஸையும் பாருங்கள். 3 பேரில் யாராவது ஒருத்தங்க இவங்களில் 3 பேரில் சளைச்சவங்களா இருக்கிறாங்களா யாருக்காவது அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்ஃபேக்ட் பெட்டராக போட்டிருக்காரு ஷமி, ஆனால் அதுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கப்படலை. திரும்ப அவர் இங்கிருந்து ரிகவர் ஆகி வெளியே வந்துட்டார். பட் இன்னும் வாய்ப்பு இல்லை அவருக்கு. அதுக்கு என்ன பாலிடிக்ஸ் தெரியாது. ஸோ இந்த நல்லா போட்டுட்டு இருக்கிற பவுலர்ஸை வெளியே துரத்தி விட்டு நான் ஒரு ஹர்ஷ்தீப் சிங்கை ஓடிஐலையும் ட்ரை பண்ணுறேன், எனக்கு T20க்கு மட்டும் பத்தாது, நான் வந்துட்டு ஒரு பிரசித் கிருஷ்ணாவை கொண்டு வரேன். அதாவது நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருப்பாங்க வீட்டில், சூப்பராக வந்திருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் சில மண்டை கோளாறுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, என்னமோ ஒன்று குறையுது, என்னமோ ஒன்று குறையுது, அதை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு 4 கிலோ உப்பள்ளி கொட்டிடுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து வெண்பொங்கலில் ஒரு 5 கிலோ சர்க்கரை அள்ளி கொட்டுவாங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தை வேணாலும் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தை தான் நீங்கள் BCCI பண்ணிட்டு இருக்குது. நல்லா இருக்குது எல்லாமே. இதை நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணுமே, நான் புதுசாக உள்ளே வந்திருக்கேன், நான் ஒரு புது கோச்சு, எதையாவது ஒன்று பண்ணணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு கை அரிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்கிற டீமை சொதப்பி விட்டுறானுங்க. ஹர்ஷ்தீப் சிங் எனக்கு வேணும் ஓடிஐயில், டெஸ்ட்டுக்கும் நாளைக்கு ஹர்ஷ்தீப் சிங் கொண்டு வரலான்னு இருக்கேன், ஷமி, சிராஜை வெளியே தூக்கு. அப்போ இந்த கேப்டன், இந்த கோச், இந்த காம்பினேஷன் இருந்தாங்களா, வெளியே தள்ளி விடு. நல்லா விளையாடிட்டு இருக்கிறவனை ஏன்டா வெளியே தள்ளுறன்ற கேள்வி உங்ககிட்ட பதில் கிடையாது. இப்படி கொதறி வச்சிருக்கிற கௌதம் கம்பீரோடைய இந்த லைனப்பில் ஆக்சுவலாக ஹர்ஷித் ராணான்ற ஒருத்தர் மட்டும் தான் கரெக்டாக இருக்கிறார். மற்ற எதுவுமே இன்னும் செட் ஆகலை அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வீடியோ இந்த இந்தியாவுடைய ODI சீரிஸ் லாஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கான ஒரு இஷ்யூ பற்றி தான். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கும் வரை விடைபெறுவது உங்கள் மனம். ஓகே பாய்.